இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் சைலேஷ் கொலான் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஹிட் த தேர்ட் கேஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நானி ஒரு கருணை இல்லாத போலீஸ் அதிகாரியாக இருக்கார். இவர் படத்தின் தொடக்கத்தில் சில நபர்களை கொடூரமாக கொலை செய்து அதனை வீடியோ எடுத்து யாருக்கோ அனுப்புகிறாரு. அதன் பின் தான் செய்த கொலை வழக்கை அவரே விசாரிக்கிறார். இப்படி பல ஊரில் பலர் இது மாதிரி கொலைகளை செய்து அதனை வீடியோ எடுத்து ஒரு வலைதளத்தில் பதிவு செய்கிறாங்க. இவர்கள் ஏன் இவ்வாறு செய்கிறாங்க? இதற்கு பின்னணி என்ன? நானி கொலை செய்வதற்கு காரணங்கள் என்ன? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நானி மிடுக்கான மற்றும் மொட்டுத்தனம் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஆக்ஷன் காட்சிகளில் அதிகம் கவனம் செலுத்தியிருக்கிறாருன்னு தோணுது. ஸ்ரீநிதி ஷெட்டி அழகான மற்றும் அளவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக கிளைமாக்ஸ் ஆக்ஷன் காட்சியில் ஸ்கோர் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் நடித்த பிற கதாபாத்திரங்கள் அவர்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். சனுஜான் வர்கீஸ் திறமையான ஒளிப்பதிவை மேற்கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். ஆக்ஷன் காட்சியை திறமையாக கையாண்டிருக்காரு. மிக்கின் இசையில் அமைந்த பாடல்கள் கேட்கும் ரகமாக இருக்குது. பின்னணி இசை திரையோட்டத்திற்கு பக்க பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஹிட் படங்களுக்கு உரிய அதே பாணியில் சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படமாக இயக்கியிருக்கிறார் இயக்குனர். முதல் பாதி திரைக்கதையின் விறுவிறுப்பு இரண்டாம் பாதியில் இருந்திருந்தால் படத்தை கூடுதலாக ரசித்திருக்கலாம்னு தோணுது. இரண்டாம் பாதி காட்சி பெரும்பாலும் அந்த ஹோட்டல் ஒன்றில் நடப்பது பார்வையாளருக்கு சோர்வை ஏற்பதற்குன்னு சொல்லலாம்.